ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குரு பூர்ணிமாவை பற்றி பார்க்க போகிறோங்க. குரு பூர்ணிமா என்றைக்கு வருது அப்படின்னா 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. அதாவது குரு பூர்ணிமா அப்படிங்கிறதுக்கு நிறைய சிறப்பு. இந்த நாள் வந்து ஒரு மிகப்பெரிய நன்னாள். இந்த நாளில் எல்லா விதமான நன்மையான விஷயங்களும் செய்யலாம், அதாவது நல்ல விஷயங்களும் செய்யலாம். அதாவது இந்த மாதத்தில் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நாள், நட்சத்திரம், நல்ல நேரம், கெட்ட நேரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக இன்றைக்கி குரு கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். பொதுவாகவே குரு பூர்ணிமா அன்னைக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும், சிவன் கோயிலுக்கு போனாலும் ஒரு வாசகம் எழுதியிருக்கும், குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு. அதாவது ஒரு இறைவனுடைய அருளுக்கு என்னன்னா குருநாதருடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரு அப்படின்னா யாரு அப்படின்னா, உங்களுக்கு அதாவது நம்மளை பெத்தவங்க நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நம்மளே பெத்தவங்க. அதில் நமக்கு பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் குரு அப்படிங்கிறவங்க என்னன்னா, அவரும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபராக தான் இருப்பார். ஆனால் எந்தவித பிளட் ரிலேஷனும் இருக்காது. அதாவது பேரண்ட்ஸுக்கு அப்புறம் வரக்கூடியது மாதா, பிதா, குரு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது தான் தெய்வம்னு சொல்கிறோம். பேரண்ட்ஸுக்கு அப்புறம் உங்களுடைய வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியாக நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஜீவன் யார் அப்படின்னா அது குரு தான். உங்கள் குரு அப்படின்னா யார் அப்படின்னா, உங்களுடைய ஃபீல்டில் அது எப்படி வேணால் இருக்கலாம். குருநாதர்னா சினிமாவில் காமிக்கிற மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு, அந்த காலத்தில் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த கமண்டலம் வச்சுட்டுருக்கு, அந்த மாதிரிலாம் கிடையாது. குருனா உங்களோட வளர்ச்சி, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடியவர். அதாவது பேரண்ட்ஸ் அல்லாதவர், அவர் தான் உங்களுக்கு குரு. அது டீச்சராகவும் இருக்கலாம், உங்கள் ஃபீல்டில் இருக்க நபராகவும் இருக்கலாம், ஆன்மீக குருவாகவும் இருக்கலாம். எல்லா விதத்துலேயும் அவர் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். அதே நேரத்தில் உங்களோட வளர்ச்சியை பார்த்து தன்னோட வளர்ச்சி மாதிரி சந்தோஷப்படுவார். அந்த உத்தமர் மட்டும்தான் குரு. மீதி குருவுக்கு நிறைய பேருக்கு பின்னாடி குருஜி அப்படின்னு போட்டுக்கிறவங்க கண்டிப்பாக குரு கிடையாது. உண்மையாலுமே அவங்க உங்களோட வளர்ச்சிக்காகவும் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து உங்களைய அழகாக செதுக்குறாங்க இல்லையா, அவங்க தான் உண்மையான குரு. இந்த பொதுவாகவே ஜாதகத்தில் பிரசனம் நிறையா பார்க்குறேன். அதில் குரு தோஷம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. நான் நிறைய கிளைண்ட் பார்த்துருக்கேன். அதாவது குரு அப்படின்னா என்னென்னா, ஒரு பிரசனத்தில் குரு பார்வைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் குருவுக்கு தான் கொடுப்போம். எல்லா கிரகத்தை விட பெயர்ச்சியிலையும், ஜாதகத்தில் பெயர்ச்சியில் எல்லா கிரகத்தை விட குரு பெயர்ச்சிக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். தெய்வத்தை நீங்கள் நிந்தனை பண்ணுறீங்க, நீங்கள் தெய்வத்தை ஒரு கோவிலுக்கு போய் சிவபெருமானை தப்பாக பேசுறது, ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிட்றீங்க. ஆனால் அதுக்கு கூட ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்டி, நீ செய்கிறது தப்பு, இந்த பரிகாரம் செய், இந்த பிராயச்சித்தம் செய் அப்படின்னு சொல்லி உங்களை வழிகாட்டி அந்த சிவ நிந்தனையிலிருந்து வல்ல தெய்வ நிந்தனையிலிருந்து உங்களை காப்பாற்றி கூட்டிட்டு வர முடியும். ஆனால் ஒரு குருவை நீங்கள் நிந்தனை பண்ணினீங்கன்னா எந்த தெய்வமும் உங்களுக்கு துணைக்கே வராது. கடைசியில் அது அழிவை நோக்கி தான் போகும். பொதுவாகவே ஒரு குருவை நீங்கள் குரு தோஷம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பல பரிகாரங்கள் செஞ்சால் தான் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற முடியுது. முக்கியமாக என்னை பொறுத்த வரைக்கும் குரு தோஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு பெரிய லெவலில் பரிகாரங்களே இல்லைன்னு அர்த்தம். அதாவது குருவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. அதே மாதிரி குருவுக்கு எந்த விதத்துலேயும், அதாவது குரு மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது. உங்களை ஒருத்தர் வழி நடத்தி உங்களுடைய உயர்வுக்கு அவர் பாடுபடுறாரு, உங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா அவர் உத்தமமான குருன்னு அர்த்தங்க. அவருடைய நதி மூலம் ரிஷி மூலத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதாவது அவருடைய நதி மூலம்னா அவருடைய கேரக்டர், அவரோட பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்காரு, அது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்கிறேன். அதாவது ஒரு குரு பார்த்தீங்கன்னா நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. அந்த சிஷியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிஷியர் மட்டும் ரொம்ப ஸ்லோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோன்னா கொஞ்சம் லைட்டாக மக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் தண்ணியில் நடந்து போகக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுங்க குருவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த குருவுக்கு அந்த சிஷியர் மேலே ரொம்ப பிரியம். அவர் சொல்லி கொடுக்கறது தான் கரெக்டாக கேப்சர் பண்ண மாட்டார். மற்றபடி அவர் ரொம்ப நல்ல சிஷியர் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குரு ஒரு மந்திரத்தை சொல்லிடுறாரு, இந்த மந்திரம் தான் அப்படின்னு. அந்த குரு மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினால அது தப்பான மந்திரம்
பாரமா இருந்தா கூட, அது என்ன ஆகுது அப்படின்னா, அவரு தண்ணி மேல நடந்துட்டு வராரு. அந்த குருவுக்கு பார்த்துட்டு, "என்ன நீ தண்ணி மேல நடந்துட்டு வர?" அப்படின்னு அவரு கேட்கிறாரு. அப்போ குருவே, "நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்த மந்திரத்த வச்சு தான் நான் நடந்துட்டு வரேன்னு" சொன்னோனயே, அந்த குரு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுல என்ன அர்த்தம் அப்டின்னா, அவரு வந்து அந்த மந்திரம் தப்பு, ரைட்டு அப்படிங்கிறத காட்டிலும், குருவோடைய அந்த அந்த குரு மேல அவரு வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, மரியாதை, இதுதான் அவர வந்து வழிநடத்திட்டு போகுது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர வந்து ஆராய்ச்சி பண்றத விட்டுருங்க. பொதுவா ஒ நீங்க அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஒரு அஸ்ட்ராலஜி ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஆன்மீக ஃபீல்டா இருந்தாலும் சரி, மாந்திரீகம், தாந்திரீகம் ஃபீல்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஐடி கம்பெனி, ஒரு டீச்சர் இது மாரி எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு வழி நடத்துவாங்களே, அவங்க கிட்ட இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதம் வாங்குறது மூலியமா, ப எந்த எல்லா தோஷமுமே அது வந்து போயிரும். அதே மாரி எத்தன பாவம் செஞ்சாலும் அந்த குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மூலியமா, இன்னைக்கு குருவுக்கு நீங்க மரியாதை குடுக்குறது மூலியமா, உங்களோட வாழ்க்கையில பல நன்மைகள், நெறைய விஷயங்கள் நடக்கும். சௌபாக்கியங்கள் வரும். ஐஸ்வர்ய பிராப்தம் கிட்டும்ங்க. முக்கியமா குருவுக்கு துரோகம் செய்யாதீங்க. குருவுக்கு துரோகம் செஞ்சீங்க அப்டின்னா, நீங்க எத்தன கடவுள வேண்டுனாலும் சரி, எத்தன தீபம் போட்டாலும் சரி, எதுவுமே பலிக்காது. அதே மாரி குருவ வந்து தவறா பேசக்கூடாது. நீங்க தெரியாம குருவ தப்பா பேசினாலோ, அல்லது அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாலோ, அதுக்கு பிராயச்சித்தமா இந்த குரு பூர்ணிமா வர அன்னைக்கு, யாருக்கு நீங்க துரோகம் பண்ணீங்களோ, யார தவறா பேசுனீங்களோ, அவங்க கால்ல போய் சரணாகதி அடைஞ்சு, அவங்கள வணங்கி, அவங்கள நமஸ்காரம் பண்ணி சரணாகதி அடையறது மூலியமா, நீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் என்ன தப்பு செஞ்சிருக்கீங்களோ, அது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். உங்களுடைய கர்மாவும் நிவர்த்தி ஆயிருங்க. இல்ல நீங்க நம்பிக்கை துரோகம் செய்தவரோ, அல்லது நீங்க தப்பா பேசின அந்த குருவோ இல்லாத பட்சத்தில் நீங்க அனுபவிச்சே ஆக வேண்டும். இதுக்கு எத்தன சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த விஷயங்கள் போனாலும் சரி, அது உங்களுக்கு எப்பவுமே பலிக்காது. குரு அப்படிங்கிறவருக்கு நெறைய சக்தி இருக்கு. அது அவரு உங்களுக்கு பிளஸ் பண்றது. அவரோட வாழ்க்கையில வந்து நல்லது நடக்கல. இவரு போய் நம்மள ஆசீர்வாதம் பண்ணி நடக்க போதான்னு மட்டும் நெனைக்காதீங்க. உங்களோட நம்பிக்கை, அவரு உங்களுக்கு நல்லது தான் சொல்றாரு. அத நீங்க நம்பணும். அந்த தெய்வ சக்தி, அந்த குருவோடைய சக்தி உங்களைய வழிநடத்தி அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகும். இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு அதாவது குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இவங்க தான் நமக்கு நெறைய நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கே அது தெரியும். அந்த மாரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, குருநாதரா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயி நீங்க ஒரு உபாசனை எடுக்கிறது, அல்லது ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கை டெவலப் ஆகுறதுக்கு இந்த குரு பூர்ணிமால உங்க குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மூலியமா நல்லது நடக்குங்க. இந்த வீடியோல வந்து குருவ பத்தி நான் சொல்லிட்டேன். நெறைய பேர் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. குருநாதர்ன்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அவங்கலாம் இதுல விதிவிலக்கு கிடையாது. உங்களோட வளர்ச்சிக்காக பாடுபட்டவங்க. உங்கள ஏமாத்தாதவங்க. உங்களுக்காக நெறைய சொல்லிக் குடுத்தவங்க. இவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாரி என்னைக்குமே நடந்துக்காதீங்க. அது நம்ம சந்ததி விருத்தி எல்லாம் கை வச்சிரும். நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா டெவலப்பே ஆக முடியாது. இந்த குரு பூர்ணிமா நாள்ல அனைவருமே குருவ வழிபாடு பண்ணுவோம். முக்கியமா குரு ஸ்தலங்களுக்கு செல்றது, சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு செல்றது, வியாசர் அப்படிங்கிறவர வந்து வணங்குறது. வியாச பகவான் இருக்கார் இல்லையா? அவர வணங்குறது. ராகவேந்திரா வணங்குறது, இந்த மாரி தெய்வங்கள போய் வணங்குங்க. குரு பகவான வணங்குங்க. உங்களுடைய வீட்ல ஆதி குருவான அப்பா, அம்மாவ வணங்குங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது நம்மளோட லைஃப்‌க்கு. குரு அருள் இருந்தா மட்டும் தான் தெய்வத்துடைய அனுகிரகம். வீட்ல பெரியவங்க சொல்லையும், குருநாதர் சொல்லையும் மதிக்கல அப்படின்னா, எந்த தெய்வத்திட்ட போய் நீங்க என்ன பரிகாரம் செஞ்சாலும் 1% கூட பலிக்காது. ஸோ குருநாதர் கிட்ட வழிபாடு பண்ணுங்க. குருநாதருடைய பேச்ச கேட்டு அடுத்த லெவலுக்கு போங்க. குரு பூர்ணிமாவுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.